Hi students, today we are going to learn about sets. Sets அப்படின்றது நம்ம மேத்தமேட்டிக்ஸில் செட் லாங்குவேஜ் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ சேம் அதுதான். ஸோ அதான் நம்ம பைத்தானில் பார்க்க போகிறோம். செட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செட் இஸ் another type of collection data type அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து லிஸ்ட் டியூபிள்ஸ் எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் செட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். செட் இஸ் மியூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம செட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எதுவுமே எல்லாமே நம்ம cannot be changed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா an unordered collection of elements without duplicates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செட்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கலாம், அன்ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஆர்டர்ட் கலெக்ஷனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வித்தவுட் டூப்ளிகேட்ஸ். ஸோ டூப்ளிகேட் வேல்யூஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மீன்ஸ் த எலமெண்ட்ஸ் வித்தின் இஸ் செட் cannot be repeated. ஸோ நம்ம ஒரு செட்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸே நமக்கு வராது அப்படின்றாங்க. ஸோ ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திஸ் ஃபீச்சர் யூஸ் டு இன்க்ளூட் மெம்பர்ஷிப் டெஸ்டிங் அண்ட் எலிமினேட்டிங் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா லிஸ்ட்லேயோ இல்லை டியூபிள்ஸ்லேயோ பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதாவது பர்டிகுலர் எலமெண்ட் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் செட்ஸில் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா. So next, how to creating a set. A set is created by placing all the elements separated by comma within a pair of curly brackets. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்ஸ்குள்ளே கொடுக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் பை கமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னா கமா, நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் கமா, தேர்ட் எலிமெண்ட்ஸ் அப் டு n எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். பட் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்கெட் நேம் என்ன அப்படின்னா கர்லி பிரேசஸ் ஆர் கர்லி ப்ராக்கெட்ஸ். ஓகே, ஃப்ளவர் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதான் வந்து கர்லி ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம வந்து லிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணணும். டியூபிள்ஸ் அப்படின்னும் போது ரவுண்டட் ப்ராக்கெட் இருக்குல்லையே, அதாவது பேரந்திசிஸ், அது யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து செட்டில் என்ன யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ மேக்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, செட்டில் ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் இங்கே கர்லி பிரேசஸ் ஆர் கர்லி ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the set function can also use to create sets in Python. ஸோ நெக்ஸ்ட் இதில் செட் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம், எப்படி நம்ம வந்து ஒரு செட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான சிம்பிள் லாஜிக் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டோடைய வேரியபிள் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட்டு டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ ஈக்குவல் டு, ஸோ எலமெண்ட்ஸ் எத்தனை நம்ம எலமெண்ட்ஸ் n வரைக்கும் எடுத்துக்கிறோமோ அது எல்லாமே வித்தின் கர்லி ப்ராக்கெட்குள்ளே இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிடணும். ஓகே, இதுதான் இதோடைய சின்டெக்ஸ். ஸோ இதுக்கான சிம்பிள் லாஜிக் பாருங்கள். S1 ஈக்குவல் டு, S1 அப்படின்றது நம்மளுடைய செட் லாங்குவேஜோடைய நேம், வேரியபிள் நேம். ஓகே, ஸோ நம்ம என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் S1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இன்டீஜர்ஸ், கேரக்டர்ஸ், ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க பாருங்க. 1, 2, 3, சிங்கிள் கேரக்டருக்குள்ளே A, ஸோ 3.14 அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் S1 அப்படின்போது அப்படி நமக்கு என்ன பண்ணிவிடும், அதை பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் S2வில் பாருங்கள். ஸோ 1, 2, 2, A, 3.14. ஸோ இங்கே 2 அப்படின்ற நம்பர் ரிப்பீட்டடாக நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரதான் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பிரிண்ட் S2 அப்படின்போது ஸோ 1, 2, A, 3.14 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 2 அப்படின்றது நம்ம 2 டைம்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் பிரிண்ட்டில் பாருங்கள் அவுட்புட் நம்ம கிடைக்கும்போது சிங்கிள் டைம் தான் கிடச்சிருக்கு. ஸோ டூப்ளிகேட் வேல்யூவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ பேலன்ஸை மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து செட்டுடைய அட்வான்டேஜ். ஓகே, so in the above examples the set S1 is created with different types of elements without duplicate values, whereas in the set S2 is created with duplicate values, but Python accepts only one element among the duplications, which means Python removed the duplicate value because the set in Python cannot have duplicate elements. Okay, ஸோ இதான் இப்போ நான் சொன்னேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ கிரியேட்டிங் செட் யூஸிங் லிஸ்ட் ஆர் டியூபிள். ஸோ செட்டில் எப்படி லிஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ அதில் வந்து டியூபிள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மெத்தட்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஆர் டியூபிள் கேன் பி கன்வெர்டட் அஸ் செட் பை யூஸிங் செட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டையோ இல்லை ஒரு டியூப்லையோ க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம செட்டில் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணி தான் நம்ம எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். திஸ் இஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First you have to create a list or tuple, then substitute its variable within set functions as argument அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு லிஸ்ட்டையோ இல்லை ஒரு டியூப்லையோ நம்ம ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோடைய வேரியபிளை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ மை லிஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய லிஸ்ட்டோடைய நேம். நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே லிஸ்ட் அப்படின்னாலே வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணோம் இல்லையா. ஸோ 2, 4, 6, 8, 10. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான்
நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள் செட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ மை செட் ஈக்குவல் டு செட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராக்கெட்டில் பாருங்கள் மை லிஸ்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ பிரிண்ட் மை செட் அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருந்தோமோ அது எல்லாமே நமக்கு வந்து செட்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ செட் அப்படின்போது ஃப்ளவர் ப்ராக்கெட்லேயே ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்து லிஸ்ட்டையோ டியூப்லேயோ செட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதாவது செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே ஒரு நோட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வென் யூ பிரிண்ட் த எலமெண்ட்ஸ் ஃப்ரம் எ செட் பைத்தன் ஷோஸ் த வேல்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஸோ நம்ம கொடுக்குற ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆர்டரில் லைனாக அசெண்டிங் டிசெண்டிங் தான் கொடுக்க முடியல, எப்படி வேணாலும் நமக்கு டிஸ்பிளே எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ செட் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் கொஷின். இது புக் பேக் கொஷின் கூட, ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் கூட. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆஸ் யூ லேர்ன்ட் இன் மேத்தமேட்டிக்ஸ் த பைத்தான் இஸ் ஆல்சோ சப்போர்ட் செட் ஆப்ரேஷன்ஸ் சச் அஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸை தான் நான் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து யூனியன். ஸோ யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more செட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 or more செட்ஸில் இருக்கக்கூடிய ஸோ எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் எலமெண்ட்டாக மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம யூனியன் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் இங்கே 2 செட்ஸ் எடுத்திருக்கேன். செட் ஏ, செட் பி அப்படின்னு எடுத்துருக்கோம். செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். ப்ளஸ் செட் பியில் என்ன இருக்கோ ஸோ அதோடைய எலமெண்ட்ஸ் எல்லாமே அதையும் எடுத்துக்கும். ஸோ 2 எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த யூனியன் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு யூனியனுக்காக சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இன் பைத்தான் இந்த ஆப்ரேட்டர் பைப் சிம்பிள். ஸோ பைப் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஜாயினிங், அது மர்ஜுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ மீன் யூனியனுக்காக. ஓகே, ஸோ பைப் இஸ் யூஸ் டு யூனியன் ஃபார் of 2 sets. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா the function union is also used to join 2 sets in Python. ஸோ நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டும் 2 செட்ஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி யூனியன் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 செட்ஸை ஜாயின் பண்ணலாம். 2 செட்ஸ் ஆர் மோர் செட்ஸை கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரோக்ராம் டு ஜாயின் 2 செட்ஸ் யூஸிங் யூனியன் ஆப்ரேட்டர்ஸ். யூனியன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 செட்டை நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. இப்போ நான் ஒரு செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே செட்ஸில் வந்து 2, 4, 6, 8 அப்படின்னு சொல்லிட்டு 4 இன்டிஜர் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன் செட் பின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 கேரக்டர் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம யூனியன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ஏவையும் பியும் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். செட் ஏவையும் செட் பியும் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ரேட்டர் தான் நம்ம பைப் சிம்பிள் சொன்னோம். இப்போ பாருங்கள், ஸோ யூனியன் யூ செட் அப்படின்றது யூனியன் செட்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிறேன். ஸோ ஈக்குவல் டு செட் ஏ யூனியன் செட் பி. ஸோ அந்த ஆப்ரேட்டர் பைப் ஆப்ரேட்டர் நம்ம சொல்லக்கூடாது, யூனியன் ஆப்ரேட்டர்னு தான் இங்கே யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ செட் ஏ யூனியன் ஆப்ரேட்டர், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க செட் பி, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ யூ செட் ஈக்குவல் டு செட் ஏ யூனியன் செட் பி அப்படின்னு. ஸோ பிரிண்ட்டில் நம்ம யூ செட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 2 செட்டில் இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஜாயின் பண்ணி டிஸ்பிளே பண்ணது பாருங்கள். அவுட்புட் பாருங்கள், 2, 4, 6, 8, A, D, C, B. ஓகேவா, வெரி ஈஸியான 5 மார்க் இது. ஸோ இந்த கொஷின்ஸை வந்து யாருமே இது வரைக்கும் டெஸ்ட் வச்சதில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே இதை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே எழுதுவாங்க. ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் யூனியன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம 2 செட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான். ஸோ செட் ஏ ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டாங்க, செட் பி ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ செட் யூ ஈக்குவல் டுன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ செட் ஏ டாட் யூனியன் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செட் பி கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ மேலே வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம், இங்கே வந்து ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன்றதால இங்கே யூனியன் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த ஆப்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், மற்ற எல்லா லாஜிக்குமே சேம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு கூட வரும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு டி வந்திருக்கு, அப்புறம் 2, 4, 6, 8. ஓகே, ஸோ அது எந்த பிரச்சனையும் கிடையாது, எப்படி வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து யூனியன் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னா இட் இன்க்ளூட்ஸ் த காமன் எலிமெண்ட்ஸ் இன் 2 செட்ஸ். ஸோ நம்ம 2 செட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ செட் ஏ செட் பின்னு சொல்லிட்டு ஸோ 2 செட்டில் இருக்கக்கூடிய காமனான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுக்கான ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த அண்டு சிம்பிள் தான் வந்துட்டு நமக்கு இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்றதுக்கான ஆப்ரேட்டர் சிம்பிள். ஸோ ஆப்ரேட்டர் is used to intersect 2 sets in Python. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the function intersection is also used to intersect 2 sets in Python. ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ எடுத்துகிட்டு
இந்த மாதிரி டூ செட்ஸில் இருக்கக்கூடிய காமன் வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ செட் ஏ ஈக்குவல் டு A, 2, 4, D அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு செட் பின்னு ஒரு வேரியபிள் எடுத்துட்டோம். அதில் ABCDன்னு எலமெண்ட்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த AB அப்படின்ற ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமன் வேல்யூ என்னென்னு பாருங்கள். ஸோ ரெண்டுத்துலேயுமே காமன் வேல்யூ என்னென்ன இருக்குது, ஏவும் டியும் தான் இல்லையா. ஸோ அதை தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கான ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரிண்ட்டில் பாருங்கள் செட் ஏ, நெக்ஸ்ட் என்ன பண்ணி அண்ட் அப்படின்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அவுட்புட்டில் A, D அப்படின்றது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது ஏவும். ஸோ அதை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கும். ஸோ நம்ம அங்கே ஆப்ரேட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு, ஸோ ஃபங்க்ஷனாக ப்ராக்கெட் கொடுக்கறதால அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம செட் பியை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் காமனான இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ணது பாருங்கள். ஓகேவா, அதே மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஃபர்ஸ்ட் செட் say set A but not in the second set say set B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ 2 செட் எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக இருக்கிறதையும் நம்ம விட்டுருணும். ஸோ செகண்ட் செட்டில் இருக்கிற வேலையும் விட்டுருணும். ஸோ அதை இல்லாமல் பேலன்ஸ் ஏல என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னாலே சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ the மைனஸ் ஆப்ரேட்டர் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். the மைனஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு டிஃப்ரென்ஸ் செட் ஆப்ரேஷன்ஸ் இன் பைத்தான். ஓகே, the ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன். ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம், மைனஸ் அப்படின்ற ஆப்ரேட்டரையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் செட் ஏக்கு நம்ம ஒரு 4 எலமெண்ட் எடுத்துட்டோம், A, 2, 4, D அப்படின்ட்டு. செட் பிக்கு ABCன்னு எலமெண்ட்ஸ் எடுத்துட்டோம். ஸோ பிரிண்ட்டில் பாருங்கள் செட் ஏ மைனஸ் செட் பின்னு கொடுத்தாச்சு. ஸோ அவுட்புட்டில் 2, 4 வந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன் பிரிண்ட்டில் பாருங்கள் செட் ஏ டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் பின்னு கொடுத்தாச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், ஸோ ஏல இருக்கிற வேல்யூ நெக்ஸ்ட் பியில் இருக்கிற வேல்யூ ரெண்டுத்தையும் செக் பண்ணும். ஸோ பிலையும் ஏலையும் காமனான வேல்யூவும் ரிமூவ் பண்ணிவிடும். அது இல்லாமல் ஏல பேலன்ஸாக என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், ஏவும் டியும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஏல பேலன்ஸ் வேல்யூ என்ன இருக்குது, 2, 4. ஸோ அதை வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 sets but not the one that are common to 2 sets. ஸோ 2 செட் எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 செட்டுக்கும் காமன் என்ன வேல்யூ இருக்கோ அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன ஏ செட்டில் இருக்கிறதும் பேலன்ஸ் வேல்யூ செட் பியில் இருக்கிறதும் எல்லா எலிமெண்ட்ஸுமே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். காமனாக இருக்கிறத மட்டும் ரிஜெக்ட் பண்ணிவிடும். ஓகே, அதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கான சிம்பிள் பாருங்கள், கேரட் சிம்பிள். ஸோ த கேரட் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ் டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் செட் ஆப்ரேஷன் இன் பைத்தான். த ஃபங்க்ஷன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ் டு டூ த சேம் ஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து கேரட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காமன் வேல்யூவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஏலையும் பிலையும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை நமக்கு டிஸ்பிளே பண்ண தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஏபின்னு 2 செட் எடுத்துக்கலாம். ஸோ அதில் சம் எலமெண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட்டில் பாருங்கள் செட் ஏ கேரட் செட் பி இந்த மாதிரி கொடுத்துருவோம் அப்படின்னா ஸோ நமக்கு வேல்யூ இந்த மாதிரி காமனாக சேம் வேல்யூ என்னென்ன இருக்குது பாருங்கள், 2 செட்லையும் ஏ டி. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2, 4, B, C. ஸோ அதை அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கீழே பாருங்கள் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட்டில் செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு செட் கொடுத்துட்டு டாட் சிம்பிள் யூஸ் பண்ணணும் எப்போயுமே அக்சஸ் பண்ணும்போது, இன்னொரு ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணும்போது. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே செட் பி அப்படின்னு கொடுத்துரும். ஸோ இப்போ காமன் வேல்யூ ஏ டி ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பிஃபோர் பிசி அப்படின்றது நமக்கு டிஸ்பிளே பண்ணிச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக லேர்ன் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.